இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடின் 2 வாசகங்களும் நற்செய்தி அறிவிப்போரின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், அந்த நற்செய்தியின் இறை வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுபவர்களின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. யார் யாரெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க ஆர்வம் கொள்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அந்த நற்செய்தியை வாழ்வாக்க விரும்புகிறார்களோ, அவர்கள் இந்த உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளின் கொடைகளுக்கும் வரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான செய்தியை இன்றைய நாளின் நற்செய்தி வாசகமானது நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இயேசு தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்புகிற பொழுது, நீங்கள் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்கிற வார்த்தைகளை ஏன் அவர் குறிப்பிட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நாம் எப்பொழுது உலக பொருள்களுக்கு உலக செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்வும் அதனை மையப்படுத்தியதாக அமைந்துவிடும். அதனால்தான் நற்செய்தி பணி செய்கிற பொழுது நாம் ஆண்டவரை மையப்படுத்தி அவருடைய வரங்களையும் கொடைகளையும் மையப்படுத்தியவர்களாக நம் பணி அமைகிற பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்தவராக வாழ முடியும் என்கிற முதல் செய்தியை கொடுக்கின்றது. இரண்டாவது, நற்செய்தியை வாழ்வாக்குவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம் அல்ல. மாறாக திருவிவிலியத்தினுடைய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குகிற பொழுது பலவிதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் நாம் ஆளாக வேண்டி இருக்கிறது. இதனை திரு அவையினுடைய வரலாற்றிலே பார்க்கிற பொழுது பல மறை சாட்சியர்களுடைய வாழ்வும், பல அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் எவ்வாறு நற்செய்தியின் பொருட்டு இன்னலுற்றார்கள், வேதனை உற்றார்கள், ஏன் சிலர் தன் வாழ்வை கூட தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை திரு அவையினுடைய வரலாறு நமக்கு கற்பிக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், நற்செய்தியின்படி நாம் வாழ்வாக்குகிற பொழுது நம்முடைய வாழ்வு இதழ் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர் படுக்கையை போன்று இருக்காது, மாறாக முட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாதை போல இருக்கும் என்று. அத்தகைய பாதையிலே நாம் நடப்பதற்கு அவை கடினமாக இருந்தாலும் அவை நமக்கு நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்கிற பாதையாக அமைந்திருக்கும். நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நற்செய்தியை அறிவிக்கிற மனநிலை கொண்டிருக்கிற பொழுது, நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பணியை மேற்கொள்கிற பொழுது நான் பொருளை மையப்படுத்தியவனாக வாழ்கிறேனா, அல்லது கடவுளின் கொடைகளையும் வரங்களையும் மையப்படுத்தியவனாக வாழ்கிறேனா? இரண்டாவது, என்னுடைய அன்றாட வாழ்விலே கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய வாழ்வு எத்தகைய மனநிலை கொண்டதாய் அமைந்திருக்கிறது என சிந்திப்போம். அத்தகைய கடவுளின் கொடைகளையும் வரங்களையும் மையப்படுத்தியதாக நம் வாழ்வு அமைய வேண்டி அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம்.